வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். தபால் கணக்கு தொடங்கினால் பிரதமர் பணம் போடுகின்றார், வதந்தியால் ஏமாந்த பொதுமக்கள். இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூட அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. பொதுமக்கள் தபால் நிலையங்களில் தபால் சேமிப்பு கணக்கு தொடங்கினால் போதும், அதில் பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 20,000 வரையிலும் பணம் செலுத்துவதாக வதந்தி பரவியது. இதை நம்பி புதுக்கோட்டையில் உள்ள தபால் நிலையங்களில் அலைந்து திரிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இறுதியில் ஏமாற்றத்துடன் திரும்பினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தபால் நிலையங்களில் சேமிப்பு கணக்கு தொடங்கினால் வங்கிக் கணக்கில் பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 15,000 முதல் ரூபாய் 20,000 வரையிலும் பணம் செலுத்துகின்றார் என வதந்தி பரப்பப்பட்டது. இதனால் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் சேமிப்பு கணக்கு தொடங்குவதற்காக புதுக்கோட்டை தலைமை தபால் அலுவலகம் உள்ளிட்ட தபால் நிலையங்களில் குவிந்தனர். ஆதார் அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்களுடன் காலை முதலில் நீண்ட வரிசையில் தபால் நிலையங்களில் காத்திருந்தனர். வதந்தி என்று தெரிந்தவுடன் ஒரு சிலர் அங்கிருந்து புலம்பிக் கொண்டு வீடு திரும்பினர். வதந்தி என தெரிந்தும் பலர் காத்திருந்து தபால் கணக்கு தொடங்கிவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பினர். இது குறித்து பொதுமக்களிடம் பேசினோம். என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியாது, ஜீரோ பேலன்ஸ்ல தபால் கணக்கு திறந்தா பணம் கிடைக்கும்னு சொன்னார்கள். அதனால்தான் வந்தோம். நிவாரணம் கொடுக்கின்றார்களா இல்லை தேர்தல் வருகின்றதால பணம் போடுவாங்களான்னு தெரியல. ஆனா தபால் கணக்கு திறந்தால் மோடி பணம் போடுவார் என்று மட்டும் சொன்னார்கள். இங்கு தபால் ஆபீஸ்ல கேட்டால் அப்படியெல்லாம் எந்த திட்டமும் இல்லை என்று சொல்கின்றார்கள். ஏற்கனவே கஜா புயல் பாதிக்கப்பட்டு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை, ஏதாவது ஒரு வகையில் நிவாரண உதவி கிடைக்காதா என்று ஆசையோடு வந்தோம் என்றனர். தபால் துறை அதிகாரிகளிடம் பேசினோம். தபால் சேமிப்பு கணக்கு தொடங்கினால் பணம் போடப்படுவதாக மத்திய அரசு எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை. இது குறித்து மக்களிடம் கூறினோம். ஆனாலும் தபால் சேமிப்பு கணக்கு தொடங்குவது தங்களுக்கு பயனளிக்கும் என்று கூறினோம். இதுபோன்று வதந்தி பரப்புபவர்களை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுப்பதுடன் மக்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுக்க வேண்டும் என்றனர். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்களை பார்க்க ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.